DTGS யூடியூப் சேனல் இருக்கு. இப்ப சத்திரம் வந்திருக்கோம். சத்திரத்துல உங்க பேர் சொல்லுங்க. பாலாஜி. இப்ப உங்க மாடெல்லாம் கரெக்டா சன ஊசி போட்டா பிடிச்சிருதுங்களா? நல்லா இருக்குங்களா? தரமா இருக்கா? கண்ணுக்குட்டி எல்லாம் தரமா இருக்குங்களா? ஒரு டைம்ல போட்டு பிடிச்சிருதுங்களா? ஒரு டைம்ல போட்டு பிடிச்சது. நம்ம DTGS உண்மை சேனல் உண்மை மட்டும் தான் பேசுவோம். இப்ப பாலாஜிங்கிற உங்க மாடு ஒரு டைம் போட்டு மைனே பிடிச்சிருது அப்படின்ற எத்தனை கண்ணு போட்டுருக்கு நம்ம ஊசி போட்டுமே? பல வருஷமா நம்மள்ட்ட போட்டுட்டு இருக்கீங்க. எல்லாமே ஒரு டைம் நல்லா பிடிச்சிருது. ஓகே, எத்தனை கண்ணு போட்டிருக்கோம் ஒரு சுமாரா நம்ம ஊசி போட்டு? நம்ம இதுல வந்து நிறைய மாடு மாத்திட்டு இருக்கோம். மாத்ததுல நம்மள்ட்ட உங்ககிட்ட போட்டு ஒரு 20-25 கண்ணு போட்டு 20-25 கண்ணு நம்ம ஊசி போட்டிருக்க அப்படின்னுங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. இதை நாங்க யூடியூப்ல போட்டுக்கலாமா அஜய்? போட்டுக்கலாம். யூடியூப்ல போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்ப பாலாஜினுங்கிறவங்க மாடு இப்ப தற்சமயம் வச்சிட்டு இருக்க மாட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்ப இந்த மாடு இப்ப ஊசி போட்டிருக்குது. இதெல்லாம் நம்ம போட்டோ கண்ணுக்குட்டி தான் எல்லாம் உருவானது. பாத்துக்கலாம். நீங்க கண்ணுக்குட்டி எல்லாம் அருமையா கண்ணுக்குட்டி இருக்கும். இதெல்லாம் நம்ம போட்டு உருவாக்குனது தானே இந்த கண்ணுக்குட்டி எல்லாம்? எல்லாம் நம்ம கிட்ட போட்டதுதான். இதெல்லாம் நம்மள்ட்ட போட்ட மாதிரி தான். சூப்பரா கண்ணுக்குட்டி இருக்கும். நீங்களே பாத்துக்கலாம். நல்ல தரமான இதுதான். எல்லாமே நம்ம போட்டு உருவாக்குனது தான். பசுக்கள் எல்லாமே நீங்களே பாத்துக்கலாம். அருமையா இருக்கும். இந்த சத்திரத்துல பாலாஜிங்கிறவங்க அப்பா பேரு ராதாகிருஷ்ணன். இவங்க அப்பா பேர் வந்து ராதாகிருஷ்ணன். இவங்க வந்து நம்மள்ட்ட தான் ஊசி போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப நீங்களும் உங்க மாட்டுக்கு ஊசி போடும் போது இது மாதிரி வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணோம்னா எங்களை அணுகவும். நம்ம உண்மை சேனல் நடத்தினால நம்ம ஊசி போட்டது மட்டும்தான் இதுல காமிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யூடியூப்ல போட்டுக்கலாம்ல? தேங்க்யூ. DTGS சேனலுக்கு வந்திருக்கோம். இப்ப இவங்க மாடு ஊசி பார்ப்போம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது சத்திரத்துல இருக்கிற ராதாகிருஷ்ணன் மாட்டு பண்ணை. அதாவது ராதாகிருஷ்ணன்ங்கிறவர் அவங்க அப்பா, இவர் வந்து பாலாஜி. இவங்க 2 பேரும் தான் மாட்டுக்கு ஊசி போடுறதுன்னா ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ அவர் வந்து செம்பரி ஆட்டு பண்ண வச்சிருக்காரு. அதனால செம்பரி ஆடு வந்து பார்க்க போயிருப்பாரு. அந்த நேரத்தில் இவர் தான் வீட்டில் இருப்பார். இவர் வீட்டில் இருக்கும் போது நமக்கு ஃபோன் பண்ணும் போது இப்படி போய் நம்ம ஊசி போட்டு வருவோம். இவரும் அவங்களும் மாறி தான் இது பண்ணுவாங்க. இப்போ ரெண்டாவது நம்ம 25 அவங்க கண்ணு போட்டிருக்கு அப்படின்னுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதை தாண்டியும் நிறையா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா பக்கமும் நிறையா மாடு கண்ணு போட்டுட்டு தான் இருக்கு. வருஷத்தில் ஒரு கண்ணுன்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு 22 கண்ணுக்கு இவங்களுக்கே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய இடையில மாடெல்லாம் வாங்குவாங்க, விற்பாங்க. அந்த மாதிரி இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஸ்டோருக்கு மாடு பால்காண்டி ஸ்டோருக்காண்டி பால் இது பண்ணுவாங்க, மாடு வாங்குவாங்க, விற்பாங்க. அதனால வந்து இவங்க சொன்ன மாதிரி தான் 25 கண்ணு போட்டிருக்குன்னுங்கிறது உண்மைதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னும் நிறையா பேட்டியிலலாம் நீங்கள் கவனிக்கலாம். நாங்கள் இன்னும் இப்போ தற்சமயத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இவர் சொல்கிற மாதிரி இன்னும் 25 கண்ணு 20-30 கண்ணு போட்ட இதெல்லாம் கேஸ்லாம் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. அதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உன்னால முடியாதுன்னு சொன்னா நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. உன்னை இந்த உலகம் ஜெயிச்சிடுவேன்னு சொன்னா கேட்காது, ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்கும்.